தமிழ்நாட்டோட பீச்சை எல்லாம் மக்கள் கண் முன்னாடியே அதை கொள்ளையடிக்க போறாங்க. இதை யார் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தான் செய்ய போகுது. சில வருஷத்திலேயே பீச்சுன்னு சொல்லக்கூடிய கடற்கரையை முழுமையா அழிக்க போறாங்க. என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மள மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் வத்தி குச்சி. இன்னைக்கு இருக்கிற மீடியாவெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வைக்கிறதுக்கான வேலையை மிக கச்சிதமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. நாமளும் இதுதான் உலகம்னு நம்பிட்டு இருக்கோம். எந்த மீடியாவும் கவர் பண்ணாத ஒரு விஷயம் நம்மளோட தமிழ்நாட்டையே அழிக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் 2026 மே 26 அன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகுது. அதுதான் கிரிட்டிக்கல் மினரல் அண்ட் ரேர் எர்த் ஃப்ரேம்வொர்க். அப்படி அந்த ஒப்பந்தத்தில் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரங்கம் தோன்றது, சுரங்கம் தோண்டி எடுத்த கனிமங்களை சுத்திகரிப்பு பண்ணுறது, கனிமங்களை மறுசுழற்சி செய்கிறது, அதுக்கான முதலீடு எல்லாத்தையும் அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து செய்ய போகிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம். மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பொருட்களை உற்பத்தி பண்ணி எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியும். நம்ம அதுக்கு கொடுக்க போகிற வேலை நம்மளோட அடுத்த சந்ததியினரோட வாழ்க்கையை முழுமையாக அழிக்க போகுது. இந்த திட்டத்தோட முதல் பாயிண்ட்டு எங்கே அதிக அளவில் கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறது. அதை ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடற்கரையில் உலக அளவில் தட்டுப்பாடு இருக்கிற கனிமங்கள் அதிக அளவில் இருக்கிறதா அந்த ஆய்வுகளோட முடிவுகள் சொல்லுது. அந்த ஆய்வில் மோனோசைட், இல்மெனைட், ரூட்டைல், கார்னட், சிர்கான் போன்ற கனிமங்கள் குறிப்பிட்ட இடங்கள்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வுகள் தெரிவிக்குது. அது எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல அதிகமாக காணப்படுறதா அந்த ஆய்வோட முடிவுகள் சொல்லுது. இந்த இடங்கள்ல எல்லாம் சுரங்கம் தோண்ட மாட்டாங்கன்னு எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை. ஆனால் சுரங்கம் தோண்ட மாட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. அப்படி இந்த இடங்கள்ல எல்லாம் சுரங்கம் அமைச்சா என்ன நடக்கும்? கடற்கரை மணலை அதிகமாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது கடற்கரையோட இயற்கையான அமைப்பே மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் மாறினா மீன்பிடி தளங்கள் பாதிக்கப்படும், கப்பல் போக்குவரத்து அதிகரிக்கும், மீன் வளம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா சில பேர் தெரிவிச்சிருக்காங்க. தோண்டி எடுக்கிற கனிமங்கள்ல மோனோசைட்டுன்னு ஒரு கனிமம் இருக்கு. அதுல தோரியம் இருக்கிறதுனால அவங்க பாதுகாப்பு விதிமுறைகளை மட்டும் சரியா கடைபிடிக்காம போனா மனித உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இதை சரியான முறையில் கையாளணும், இல்லைனா உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. கடற்கரையில் சுரங்கம் தோன்றதுனால கடல் ஆமைகள், கடற்கரை பறவைகள், கடல் பவளங்கள், கடற்கரை தாவரங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும். இந்த சுரங்க திட்டம் மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற நிலங்களை கையகப்படுத்துவாங்க. மக்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். அவங்களோட வீடு, நிலம் எல்லாமே அபகரிக்கப்படும். கனிமங்களை சுத்திகரிக்கும் போது காற்று, தண்ணி இதையெல்லாம் மாசுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு சுரங்கம் அமைக்கிறதுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் அமைப்போட அனுமதி வேணும், மாநில அரசோட அனுமதியும் வேணும், மத்திய அரசோடைய அனுமதியும் வேணும். சில திட்டங்களுக்கு பொதுமக்கள் கிட்டையும் கருத்து கேட்கணும். ஆனால் திட்டத்தோட வகையையும் சில சட்ட மாறுதல்களையும் பொறுத்து இது கொஞ்சம் மாறுபட வாய்ப்பு இருக்கு. இப்போ கன்ஃபார்மான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரங்கம் தோன்றது உறுதி. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டாச்சு. ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் சுரங்கம் தோண்ட போகிறாங்க, எந்த வெளிநாட்டு கம்பெனியும் எப்போ சுரங்கம் தோண்ட போகிறாங்க அப்படின்றத இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. இது போன்ற தகவல்லாம் வெளியாகும்போது அதை தனித்தனியாக சரி பார்க்கறது ரொம்பவும் முக்கியம். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மத்திய அரசு போட்டிருக்க இந்த ஒப்பந்தம் கடற்கரை சுற்றி இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை அழிக்குமா இல்லை காப்பாற்றுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.